ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த பகல் இரவு முழுவதும் எங்களை காத்தீரதுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமான மரபில் இருக்கிறவன் சர்வல்லவர் நெடு தங்குவான் என்ற வார்த்தையின்படியே என் நடத்தினே அதுக்காக ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடிக்கலம் புகுவார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்வேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். புதிய நாளின் ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் கேட்க போகிற செய்திக்காய் ஸ்தோத்திரம். அரை மணி நேரம் உங்களுடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால உங்களுடைய ஜீவன் எங்களுக்குள் வருகிறது. எங்கள் தெய்வம் அணைந்திராதபடி எண்ணெயை ஊற்றி ஆவின் அபிஷேகத்தினால் எங்களை நடத்துகிறேன். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. அவயவங்கள் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. ஈவன் டிஎன்ஏ எல்லாம் அல்லது எல்லா பிளட் செல்ஸும் கர்த்தர் புதிதாக்குகிறார். பார்வை தெளிவாக்குகிறார். மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு புதிய பாடலை ட்ரை பண்ணுறேன், பாருங்க. தெரிஞ்சால் அதை நீங்கள் கற்றுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை நாம் பாடலாம். உங்க நாமம் உயரணும், இன்னும் மென்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மென்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மென்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலைகள் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உன் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உன் நாமம் உயரணும், இன்று மென்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அடங்கிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணுமே, அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணுமே, அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை,
சங்கடிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அசிபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உன் நாமமே உயரணுமே. அல்லேலுயா. இயேசுவே உன் நாமமே உயரணுமே. அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலுயா. இந்த ஸ்டான்ஸை மட்டும் சேர்ந்து பாடுங்களேன். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. திரும்ப பாடுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலுயா. கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, காலவேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் ஐசியூல இருக்கிற ஒவ்வொருவருக்கும், விசேஷமாக ரவி ஏகநாதன், இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தோடு வீடு திரும்ப எல்லா ரிசல்ட்டுகளும் நார்மலாக இருக்க உதவி செய்யும். அப்படியே 10th எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளை கர்த்தர் கவனித்து, +2 முடிக்க போகிற தேர்வு முடிக்க போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து, குழந்தை இல்லாத ஒரு கர்ப்பங்களை திறந்து, கட்டிகள் எல்லாம் மறைய பண்ணி, மூளை மண்டலங்களிலே கர்த்தருடைய வல்லமை விளங்கி, மனம் பேதலித்து தெரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி, அடிக்ஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மாற்றி பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. அப்பா, வேலை இல்லாதவர்களுக்கு வாசல் தாங்க. அப்பா, மாறுதலுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் மாறுதலை கொடுப்பீராக. கடன்களிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுப்பீராக. சருமத்தை தொடுப்பீர் இயேசுவின் நாமத்தினாலே. அடவே இயேசுவின் நாமத்தினாலே எதை கேட்டாலும் இதை தருவேன் என்று சொல்லீரல்லவா. நாங்கள் வேறு எந்த நாமத்தை தேடுகிறோம்? இயேசுவின் நாமத்தினாலே நிறைய சாட்சிகளை உண்டு பண்ணுவீராக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம எஸ்தரா ஃபாஸ்டிங் பார்த்தோம். அது ஒரு பிரேக் விட்டுட்டு இன்னைக்கு காலையில், நேற்று காலையில் ஒரு அருமையான ஒரு டெக்ஸ்ட், மத்தேயு 15ஆம் அதிகாரம் டெக்ஸ்ட்டு. ஏற்கனவே நாம் அதை நிறைய நேரம் தியானித்திருந்தாலும் வேறு கோணத்தில் நாம் கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். சரிங்களா? மத்தேயு 15ஆம் அதிகாரம், அதில் முக்கியமான வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். 28ஆம் வசனம். இன்னைக்கு அநேகரை பார்த்து ஆண்டவர் சொல்ல போகிற அல்லது நம்ம சொல்ல வைக்க போகிற ஒரு வசனம். நான் 3 சொல்லுனேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவுமே ஒரு வார்த்தை கூட வீணா போகக்கூடாது. ஆண்டவர் சொல்ல போகிற, நாம் சொல்ல வைக்கிற ஒரு வசனம் இது. சரிங்களா? நல்ல கவனிங்க. நாம சொல்ல வைக்க வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் இது. ரைட்? அற்புதம் இது. என்ன சொல்றாரு பாருங்க இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, ஸ்திரீயே, உங்க பேரை, என் பேரை அல்லது யார் பேரை வேணும்னு போட்டுங்க, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் ஒரு சிலரை தான் அந்த மாதிரி ரொம்ப சர்டிபிகேட் கொடுத்தார். இந்த பெண் கானானிய பெண், 12 வருடம் பெரும்பாடுள்ள பெண், 100க்கு அதிபதியை ஆண்டவர் பார்த்து விசுவாசம் பெரிது என்று சர்டிபிகேட் கொடுத்தார். அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நான் வைக்கிறேன். வேறு யார் இடத்துலாவது ஆண்டவர்
ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரவேலுக்குள்ளும் காணவில்லை என்று யாரை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் என்று தேடி இந்த 2 காலங்களிலே எழுதி அனுப்புங்க. சரி, இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் சுருக்கமாக தான்ல இன்னைக்கு நாம பார்க்கலாம். அப்போது 22ஆம் வசனம், மேத்யூ 15:22. அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினாலே வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், கொடிய வேதனைப்படுகிறாள். பிசாசு ஆல்வேஸ் வேதனைப்படுத்தும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சோ கண்ணுக்கு தெரியாமலோ நம்ம சரீரை பாதிக்கிறபடி, மனதை பாதிக்கிறபடி, நம் தொழிலை பாதிக்கிறபடி, குடும்பத்தை பாதிக்கிறபடி, பிள்ளைகளை பேதலிக்க பண்ணுகிறபடி, ஜெயத்தை கெடுத்து தோல்வியை கொண்டு வருகிறபடி அநேக காரியங்கள் செய்யும். ஏன்னா அவன் திருடன், பிசாசு திருடன். அவன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான். ஆனால் என் இயேசு அவன் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் படவுமே வந்து. அதனால நம்ம எப்பவுமே பாசிட்டிவான விஷயத்தான் நினைக்கணும். அவனை பற்றி நம்ம திங்க் பண்ணவே கூடாது. அவனை அசட்டை பண்ணணும். அவனை பற்றி நம்ம பேசவே கூடாது. ஆனாலும் இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்க வேண்டும். பிசாசினாலே கொடிய வேதனை. இது எழுதும் போது நீங்க கொஞ்சம் ஆழமா நீங்க சிந்திக்கணும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாங்க முடியாத வேதனை இல்ல. இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் உடலை கல்லுனாலே கீறி கொண்டு எங்க இருந்தா கல்லறையிலே இருந்தான். சங்கிலிகள் எல்லாம் அறுத்து போட்டான். பல நேரம் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து சாக பார்த்த தற்கொலையின் ஆவி. இதுதான் கொடிய வேதனை. வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். இன்னைக்கு யாரெல்லாம் எப்படி பிசாசினாலே வேதனைக்குட்படுத்தப்பட்டு கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அல்லது மருமகன், மருமகள் இப்படி பிசாசினாலே கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அவர்களுக்காக தான் இந்த நாளிலே கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒரு வார்த்தை போதும். விசுவாசத்தோடு எதிர்த்து நில்லுங்க, அவன் ஓடி போவான். பல முறை நம்மை சோதிக்க வந்திருப்பான், பல பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பான். ஆனா தைரியமா நில்லுங்க. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கிரகிக்க முடியாத அதிசயங்களை எனக்காக செய்கிறவர் அவர். அது ஆழங்களில் இருந்தாலும் வானத்தில் இருந்தாலும் அதை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கிறவர் அவர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால அவன் கொடுக்கிற கொடிய வேதனை எல்லாம் என் ஆண்டவருக்கு முன்பாக அது சிறிய பொடியாக போகிற வேதனைகள் தான். சரிங்களா? சரி, இப்போ 2 ஸ்டேஜா இந்த பெண்மணி பற்றி நாம் பார்க்கலாம். வந்தால், கூப்பிட்டாள். சிம்பிளா நான் சொல்றேன், வந்தால் கூப்பிட்டாள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிற பொழுது இந்த பெண்மணி போலதான், நம்மளெல்லாம் கூட கானானிய பெண்ணை போலதான் புற இனத்தவர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் நாமெல்லாம் கூட அவருடைய பிள்ளைகள் என்று சுதந்திரம் பாராட்ட முடியாது. லிட்ரலி இல்லை, பயாலஜிக்கலி நம்ம பார்க்க முடியாது. நம்ம என்னதான் பக்தியில இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படி இருந்தாலும் கூட நான் யூதன் என்று சொன்னால் எவனும் நம்ப போறதில்ல. யூதன் என்று சொல்லவும் முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு எப்போதுமே ஒரு வேறுபாடு, நம்மளை பிரித்து தான் பார்ப்பாங்க. நீ என்னதான் நீங்கள் இஸ்ரேலில் போயிட்டு உக்காந்தா கூட நம்ம முகத்தை பார்த்து, நம்முடைய உடல் அமைப்புகளை பார்த்து சொல்லுவாங்க, நீ வேறு தான், நான் வேறு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில்
இவள் வருகிறாள், வந்து கூப்பிட்டாள். வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் மிகவும் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று என்ன செய்தால்? கூப்பிட்டாள். கூப்பிட்டாள் என்றால் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். வாட் டஸ் இட் மீன்? அதாவது did he shouted? Did she shouted? Or did she cried? ஒரு நான் விளங்குகிறது ஒண்ணுன்னா, she shouted at Jesus Christ. Shouted. ஏன்னா கூட்டம் அவ்வளவு இருக்கு. அந்த கூட்டத்துல அவருடைய வார்த்தை போய் அவர் செவிகளில் விழணும்னா, she has to raise her voice. So she shouted. So தன்னை அவர் பார்க்கணும்னா ஒண்ணு என்ன சொல்லணும்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நல்ல வார்த்தை தான். அவர் விஷயத்தையும் சொல்றார், என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி she shouted at Jesus Christ. நான் வித்தியாசத்தை காண்பித்து கொடுத்து விரும்புகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். தென் அவர் ஷவுட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்போது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள். வார்த்தை பார்த்தீங்களா? she shouting, she yelling, she screaming. அவ்வளவுதான். she screaming, she shouting at Jesus Christ. கூப்பிடுகிறாளே, இவள் அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க, சில வார்த்தைகள் எல்லாம் நீங்க உள்ள போய் புரிந்து கொண்டாதான் ஏன் இயேசு கிறிஸ்து சைலண்டா இருந்தாரு, why Jesus was silent என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். இப்போட நாம போய் தெருவில் நின்று கூப்புறன்னு வச்சுக்கோங்களேன், யாரையாச்சும் அவங்க திரும்பி முன்ன பின்ன பார்த்துட்டு நம்மள கூப்பிட யாரையோ கூப்பிடுறாங்கன்னு போயிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பாருங்க, இதுல ஒரு பெரிய அழுத்தம் இல்ல. கூப்பிடுறதுனால என்ன ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துட போகுது. ஆனால் நீங்க சீஷர்கள் ரொம்ப பயங்கரமா அவங்களுக்காக பரிந்து பேசுகிற மாதிரி சொல்றாங்க. அவளை கூப்பிடுகிறாளே, நீ அவளை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டினே அன்றி மற்றபடி அல்லவென்றார். இது யாரிடத்துல சொல்றாரு தெரியுமா? சீஷரிடத்துல சொல்றார். இந்த செய்தி அவளுக்கும் கேட்குது. ஏன்னா அவ பக்கத்துல தானே இருக்கிறா. அவ பக்கத்துல இருக்கும் பொழுது இவர் சொல்றாரு, நான் வந்து எங்க ஜனத்துக்காக தான் வந்திருக்கிறேன், கானான் ஜனத்துக்காக அல்ல. இன்னும் சொல்ல போனா இப்ப நான் ரொம்ப விளங்கி கொள்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே நினைக்கிறது உண்டுதான், அதான் நம்ம வந்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டாலும் நம்ம யூதராக முடியாது. இப்போ அவர் சொல்லுவாரு, இந்திய தேசத்து மக்களுக்காக நான் வரல. அதுதான் அந்த கான்டெக்ஸ்ட். இந்திய தேசத்து ஏசியாக்காக நான் வரல. நான் ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்திருந்தேமா, முதல்ல என் ஜனங்க ரட்சிக்கப்படணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளோ. இப்போ நான் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்குள்ள எவ்வளோ வருத்தம் வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். அதை வருத்தத்தை நான் அதிகப்படுத்த தான் 2 முறையை நான் சொன்னேன். ஆண்டவர் முதலாவது எனக்காக வரல, உங்களுக்காகவும் வரல. ஆண்டவர் வந்தது கானான் பெண்ணுக்காகவும் வரல, அவர் வந்தது இஸ்ரவேல் ஜனத்து. ஏன்னா இது அவர் சொன்ன வார்த்தையே. அவர் சொன்னார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி. கர்த்தர் அவரை தான் அங்கதான் அனுப்பினாராம், மற்றபடி அல்ல என்றார். எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். இந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருந்தார்னா, என்ன சாமி எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல நான் பின்பற்றி வந்தோமே, எங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்களே, இல்ல ரொம்ப வேதனையா இருந்திருக்கும்ல.
நீங்க யோசிச்சு பாருங்க. யாராவது அப்படி சுருக்குன்னு சொல்லிட்டா, ஒன்றும் இல்லை, நீ என் கால் இல்லைப்பா, நீ என் சொந்தக்காரர் இல்லைப்பா, ஒரு நல்ல பதவியில் போயிட்டோன்னே உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா, நல்ல பணக்காரன், அவன் யாருன்னு தெரில, வீட்டு வேலைக்காரன், ஆட்டோ ஓட்டுறவன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும்ல. அந்த மாதிரி தான் அவள் இப்போதான் அவள் ரெகக்னைஸ் பண்ணுறா. அவளை ரொம்ப ஹியூமிலேட் பண்ணிட்டார் ஆண்டவர். அவளை ரொம்ப மனவடிவாக்கிட்டார் ஆண்டவர். இது என்னையும் அப்படிதான் நடக்குது. நான் சில நேரங்களில் ஆண்டவர் இடத்துல சண்டை போடும் பொழுது, ஐயா நீங்கள் அந்த அம்மா இடத்துல அப்படி தான் சொன்னீங்க, என்னையும் அப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க, நான் எதுக்கு சும்மா உங்ககிட்ட கேட்கணும்? ஆனால் சொல்லியிருக்கிறேன், அநேக முறை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு இது விளங்கிச்சு. நாய்க்குட்டி அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நான் முதல்ல அவங்கள தானே பார்க்க வந்தேன், அவங்கள முதல்ல பார்க்குறேன், அதுக்கப்புறம் வேணா உங்களை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி, செகண்டு தான் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும்ல. சரி, இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். அவள் ஆண்டவரே, இதுதான் அங்கே நிற்கிறாங்க அந்த பெண். நம்மளா இருந்தால் அந்த இடத்த விட்டு நிச்சயம் நான் ஓடி இருப்பேன், போயான்ட்டு போயிட்டு இருப்பேன், கண்டிப்பாக செய்திருப்பேன். ஏன்னா நான் கொஞ்சம் எப்பவுமே ரொம்ப சென்சிட்டிவான ஆள். அதில் எத்தனை பேர் சென்சிட்டிவ்னு தெரியாது. ஆனால் பெண்கள் முக்கியமாக சென்சிட்டிவ். அவங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தை அவங்க மனசில் சொல்லிட்டாங்கன்னா, அவங்க மனசில் அவ்வளோ வேதனையோடு கூட அந்த இடத்த விட்டு புலன்னு அழுதுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பெண்மணி எவ்வளவு டெஸ்பரேட் சுச்சுவேஷன் இருந்ததுனால அவள் திரும்பவும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். இப்போ தாவீதின் குமாரன்லாம் வரல, இப்போ ஆண்டவரே லார்ட் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். She worshipped Lord. வித்தியாசம் இதுதான். முதல்ல தூரத்திலிருந்து கூப்பிட்டாள், இப்போ இன்னும் ஒரு படி மேலே போகி, இன்னும் ஒரு படி எஃபர்ட் போட்டு, இன்னும் ஒரு மைல் தூரம் நடந்து, நான் சொல்றது ஆவிக்குரிய வார்த்தையில அவரை நெருங்கி அவர் பாதத்தில் விழுந்து, இதுதான் நடந்தது. அவர் பாதத்தில் விழுந்து வர்ஷிப் பண்ணி கண்ணீர் விட்டு, ஆண்டவர் எனக்கு இறங்கும் சொன்னார். வர்ஷிப்ல 2 டைப் இருக்கு. நம்ம லென்டேஸ்ல நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். பல நேரங்களில் நாம் என்ன செய்யறோம்னா, உட்கார்ந்து கார்ல பைக்ல நல்லது, அல்லது சாப்பிட்ற நேரத்தில், தூங்குற நேரத்தில் கால் மேலே கால் போட்டு அல்ல படுத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் பேசுவது நல்லது, நான் அது சொல்ல வரல. ஆனால் ரெஃபரன்ஸோட நம்ம தேவைக்காக கீழ்ப்படிதலோடு கூட ஒரு நேரமோ 2 நேரமோ 3 நேரமோ தாவீதை போல, தானியேலை போல, முன்பு செய்து வந்தது போல பலகணிகளை திறந்து முழங்காலில் நின்று, எஸ்ரா முழங்காலில் நின்றான், நெகேமியா முழங்காலில் நின்றான். நீங்க எலியாவை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எலியா தான் எக்ஸப்ஷனல் கேஸ். அவன் முழங்காலில் ஜெபம் பண்ணது எப்படி தெரியுமா? தான் நெற்றி முட்டி போட்டுட்டு, தான் நெற்றிய சமணமா முட்டி போட்டுட்டு, நெற்றிய நிலத்தில் படும்படி வணங்கினானா. அவ்வளோ வயசானவன் எவ்வளவு பெண்டு பண்ணியிருப்பான்னு பாருங்க. அது யோகா அப்படின்லாம் பேசுறாங்கல்ல, அவங்களால கூட செய்ய முடியாது. நெற்றின் பொட்டு தரையில் விழுந்து மழைக்காக ஜெபித்தான். திஸ் இஸ் வர்ஷிப். லென்டேஸில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு பாடம், ஹவு வி வர்ஷிப் அண்ட் ப்ரே அண்ட் ஃபாஸ்ட் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபாஸ்ட் இருப்பது நல்லது, ஆனால் ஃபாஸ்டோட
வர்ஷிப் இருக்கான்னு பார்க்கணும். வர்ஷிப்னா என்ன? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும். அதான் நம்ம பைபிள் கற்றுக் கொடுக்கிற பாடம். நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணட்டும், அட்லீஸ்ட் ஒரு நேரம் ஆகுது அல்லது 3 நேரம் ஆகுது, பணிந்து குனிந்து நேர் முழங்காலில் நின்று ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. நேற்று எஸ்ரா இடத்துல கற்றுக்கொண்டோம். எஸ்ரா எப்படி ஜெபம் பண்ணாராம்? எஸ்ரா தம் பிள்ளைகளுக்காக, தன்னுடைய உடைமைகளுக்காக, தன்னுடைய ஆஸ்திகளுக்காக அவன் ஜெபித்தான். முதலாவது தனக்காக ஜெபித்தான், தம் பிள்ளைகளுக்காக ஜெபித்தான், சகல பொருட்களுக்காக ஜெபித்தான். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நின்றுன்னு இல்லை, உட்கார்ந்துன்னு இல்லை, நடந்துன்னு இல்லை, படுத்துட்டு இல்லை, முழங்காலில் நின்று. எப்படி இந்த கானானியன் பெண் வர்ஷிப் லார்ட், அதே போல நாம வர்ஷிப் பண்ணோம். அதனால என்ன நடந்தது தெரியுமா? அடுத்து அவர் சொல்றாரு, அப்படி வர்ஷிப் பண்ண உடனே திரும்பவும் சொல்றாரு, அம்மா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மெய்தான் ஆண்டவரே, அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜில் கீழ் விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இந்த ஹம்பிள்னஸ் பாருங்களேன். எவ்வளவு ஆண்டவர் ஹியூமிலேட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹியூமிலேட் பண்ண. நம்ம ஆண்டவர் அந்த மாதிரி ஆளே இல்லை. யாரையும் அவர் மன வருத்தம் அடைய செய்ய மாட்டார், ஹியூமிலேட் பண்ண மாட்டார். அப்படி ஹியூமிலேட் பண்ணாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் அவளுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம், நீ கானானிய பெண், உனக்கு வர்ஷிப் பேட்டர்ன் தெரியல, ஸோ ஐ எம் சைலண்ட் without answering you. ஸோ செகண்ட் அவ என்ன செய்தா? வர்ஷிப் பேட்டர்னை கற்றுக்கொண்டா. எப்படி? முழங்காலில் நின்று வர்ஷிப் பண்ற பாகத்தை கற்றுக்கொண்டா. பிரியமானவர்களே, இதிலிருந்து காலங்களிலே நமக்கு சில காரியங்கள் நடக்கணும்னா, இனிலிருந்து உங்க முழங்கால்களில் காய்க்க வேண்டும். கைகள் உயர்த்தி, கைகள் சலித்து போக வேண்டும். நேர் முழங்காலில் நிற்க வேண்டும். ஏன் இல்லைன்னா உங்க நெற்றி பொட்டு எலியாவை போல தரையில விழுந்து படிந்து கிடக்க வேண்டாம். அது கற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? மெய்தான் ஆண்டவர், ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேல் விழும் சுனிக்கைகளை தின்னுமே என்றார். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் நான் சொன்னேன், எஸ் அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே விசுவாசம் பெரியது, விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல தன் மனநிலையை அவர் மாற்றிக்கொண்டார். இயேசு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ள இருந்தார். ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ள, ஒரு நோக்கத்திற்குள்ள இருந்தார். ஒரு வளையத்திற்குள்ள இருந்தார். என்ன வளையம் தெரியுமா? நான் எங்க அனுப்பப்பட்டேன்னா, காணாமல் போன இஸ்ரவேலிடத்தில் அனுப்பப்பட்டேன். காணாமல் போன இஸ்ரவேலுக்குள் அனுப்பப்பட்டேன். ஆனா இந்த பெண்ணுடைய ஜெபமும், இந்த பெண்ணுடைய வர்ஷிப்பும், இந்த பெண்ணுடைய அழுகையும், இந்த பெண்ணுடைய டெஸ்பரேஷனும், இந்த பெண் தம் மகளுக்காக ஜெபித்ததையும் அவர் பார்த்து, அவள் சொன்ன ஆன்சர், ஆமா ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் துணிக்கைகளை தின்னுமே சொன்னதுல அவர் மாற்றிக்கொண்டார். இந்த பெண்ணை மாற்ற வைத்தார். இந்த பெண் மாறிட்டா, 3 நிலையில மாறிட்டார். ஆனா இயேசு மாறினாரா? நம்ம இத பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கணும். இயேசு மாறினாரா? ஆமா மாறினார்.
எப்படி மாறினார்? அவருடைய தாட்டை மாற்றிக்கொண்டார். எப்படி மாற்றிக்கொண்டார்? இல்லை, நான் கானான பெண்களையும், கானானிய பெண்களையும், சமாரிய பெண்களையும், அல்லது யூதர் என்றும் கிரேக்கரும் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை. இப்பதான் நாமெல்லாம் வரோம். அன்னைக்கு தொடங்கினதுதான் அந்த ஊழியத்தின் விரிவாக்கம். இல்ல, அப்பா இடத்துல பேசியிருப்பார். அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல, என்ன ஆண்டவரே, இந்த பொண்ணு என்னை லாக் பண்ணிட்டாங்களே, நான் எப்படி சொல்லிட்டேனே, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் கர்த்தர் சொல்லியிருப்பார், மகனே, நான் உலகத்துக்கு உன்னை அனுப்பினேன், நீ ஏன் காணாமல் போன இஸ்ரவேலன் என்று சொல்லுகிற? உன்னுடைய ஊழியத்தின் எல்லையை நான் விரிவாக்குகிறேன். கம்மான், நீ கானானத்தோடு மாத்திரமல்ல, சமாரியாவை தொடு, மாத்திரமல்ல யூதேயாவை தொடு, மாத்திரமல்ல தீரு சீதோன் தேசத்தை தொடு. அந்த வழியா யாரும் கடந்து போவதில்லை. சமாரியா வழியா நீ கடந்து போ. யாக்கோபின் கல்லறை பக்கம் யாரும் போவதில்லை, நீ போ. பிரியமானவர்களே, கர்த்தரையே ஒரு பெண் உடைய ஜெபம் மாற்ற முடியும்னா, நம்ம ஜெபமும் கர்த்தரையே மாற்ற முடியும். கர்த்தரை மாற்ற முடியும்னா, நான் சொல்றது உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த 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 அபிப்பிராயத்தை நம்மாலே மாற்றி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எசேக்கியாவுக்கு தீர்ப்பு, நீ சாக போற, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நினிவேவுக்காக தீர்ப்பு, இன்னும் 40 நாட்கள் தேசம் அழிந்து போகும். நோவா காலத்துல தீர்ப்பு, மழை வந்துருச்சு, நீங்க எல்லாம் காலி, கப்பல்ல வர்றவங்க எல்லாம் காப்பாற்றப்படுவீங்க. ஆனா ஆண்டவருடைய மாறுதல் எப்படி நடந்தது தெரியுமா? கர்த்தருடைய மாறுதல், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு. அவர்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனா? எசேக்கியாவிடத்துல, எப்பா நீ ரொம்ப அழுதுட்ட, உங்கள ஜட்ஜ்மெண்ட் வந்தது உண்மைதான், அதை நான் மாத்திக்கிறேன், அதை கிறுக்கி போடுறேன், ஜட்ஜ்மெண்ட்டை நான் மாற்றி எழுதுறேன். வாய்ஸ் நாட்களோடு கூட 15 வருஷத்துல மரண இருளில் இருக்கிறீங்களா? மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மீது வைத்திருந்த நியாய தீர்ப்பை மாற்றுகிறார். அதே போல எஸ்தர் காலத்துல ஆமான் ஒரு சாசனம் எழுதிட்டான். 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். இந்த சாசனத்தை தவிடுபடியாக மாற்றி யூதர்களுக்கு ரட்சிப்பு, களிப்பு, மகிழ்ச்சி, விருந்துண்டு மகிழ ஒரு பெரிய கிருபை வந்தது. ஒரு சின்ன கானானிய பெண்ணால என் ஆண்டவரை மாற்றி அந்த கானானிய பெண்ணுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியும்னா, நாமும் இந்த உபவாச நாட்களிலே அவரை நம் பக்கம் திருப்ப முடியும். ஒரு காரியம் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பர்தேமேயு, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட போது இயேசுவால் கடந்து போக முடியவில்லை, நின்றார். அவனுக்கு கிட்ட வர சொல்லி அவன் கண்களை திறந்தார். இதுதான் நான் சொல்றேன். அதே போல பெரும்பாடுள்ள பெண் தொட்டால் இயேசு கடந்து போயிருக்கலாம். 1000 பேர் தொடுறாங்க, இதுல என்ன இருக்கு? என் வல்லமை 1000 பேருக்கு புறப்பட்டு போகுது, ஏன் இந்த பெண்ணை நான் திரும்பி பார்க்கணும்? ஆனா கர்த்தர் திரும்பி பார்த்தார், நின்றார், என்னை தொட்டது யார் என்று கேட்டார், கொண்டு வந்து சாட்சியை நிறுத்தினார். இதுதான் ஆண்டவர். இன்னைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு மாலடி, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, அல்லது உன்னுடைய குடும்ப சாபத்தினாலே உனக்கு பிள்ளை பிறக்கல, உன் குடும்பத்தில் கல்யாணமே ஆகக்கூடாது என்று பெரிய சாத்தான் கொடிய வேதனைக்கு உட்படுத்தியிருக்கிறான். உன் குடும்பத்தில் கேன்சர் வரும், ஏன்னா இது ஜீன்ல இருக்கு, டிஎன்ஏல இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்களா? அல்லது உன் குடும்பத்தில் பிபியும் சுகரும் எப்போதும் இருக்கும் சொன்னாங்களா? உன் வீட்டில் கடன் தான் வரும் சொன்னாங்களா? இது கிரகம் சம்பந்தப்பட்டது. உனக்கு இந்த சனி, இந்த இது, அந்த இது, குரு.
ஆண்டவருக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. அதில் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, ஃபாஸ்டிங்கோடு தேடுங்க. 21 நாள் 3 நாள் 10 நாள் ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து வேதத்தை வாசித்து தொடர்ந்து பாடல்களை பாடி வர்ஷிப் பண்ணி முழங்கால் நின்று தலை குப்புற முழங்கால் நின்று ஜெபித்து பாருங்க. மேகம் போல திரளான சாட்சிகளை நம்மளில் ஏற்படுத்துவார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு உண்டாகும். நான் எழுதி தரேன், நீங்க இப்படி இருந்து பாருங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணுவார். கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். யோபு அழித்தவரும் அவர்தான், அழிக்க சொன்னவரும் அவர்தான். யோபு இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தவரும் அவர்தான். அவர் கைகளால் எல்லாம் கூடும். சோமல்லாம் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜபத்திலே, இந்த வேத வாசிப்பிலே, இந்த தியானத்திலே கூட அநேக அற்புதங்களை குறித்து நாங்கள் ஜெபித்தோம். அந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். இன்னும் கூட நல்ல செய்தி வரட்டும், கடன் விலகட்டும். மறைந்த அநேகர் உண்டு, விசேஷமாக ஜான் கிரிதரன் ஐயர் மறைந்திருக்கிறாங்க. அவங்க குடும்பத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. அதே போல் காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சருடைய மதர் இறந்து போயிருக்கிறாங்க, அவர்களுக்கும் ஆறுதலை கொடுங்க. இப்படி அநேகர் கர்த்தருக்குள் மரித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களுக்கெல்லாம் ஆறுதல் தாங்க. இனி எங்கள் எல்லைகளிலே மரணம் இல்லாமல் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் அழைத்திருப்பதாக. ஆமென்.